ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐடிபிபியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ 56,100ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பெண்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இண்டோ டிபெண்டன்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் லெவலில் உங்களுக்கு வருது. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு என்னைக்கு வந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்குன்னா 21 ஜான்வரி அன்னைக்கு லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 19th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏ லெவலில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஆஃபீஸர் லெவல் உங்களுக்கான போஸ்டிங்கு. ஸோ இதில் வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 48 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 வந்து சேலரி வந்து வரும். 56,100ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து பார்த்தோன்னா 80,000க்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதிகபட்சமாக 30 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பொருந்தணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மேலாக இருந்தால் 165 வந்து ஹைட் இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 வந்து இருக்கணும். ஸோ மேலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் 81 இருக்கணும். ஸோ அன்எக்ஸ்பெண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81, எக்ஸ்பெண்டனில் வந்து 86 வந்து இருக்கணும். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வந்து ஐ சைட்டில் இருக்கட்டும், டேட்டோவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹400 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். அது வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருந்தால் எவ்வளோ ரன் பண்ணணும், லாங் ஜம்ப்பு, ஷார்ட் புட் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நான் சொன்ன பற்றில ஹைட்டு, செஸ்ட், வெயிட்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு சிபிடி மெத்தட்லையும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஓஎம்ஆர் பேஸில் கூட உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கும் தனியாக வந்து பாருங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டான உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், டெக்னிக்கல் ரிலேட்டடாக. ஸோ அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செலக்ஷன் மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இமெயில் ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.